நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்போம். ஆனா இன்னைக்கு 100 ரூபாய் இருக்குது. 50 ரூபாய் இருந்த பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபாயா உயர்ந்துக்குது. அன்னைக்கு $1 வாங்குவதற்கு, அமெரிக்க டாலர் $1 வாங்குவதற்கு 40 ரூபாய் கொடுக்கணும். இன்னைக்கு 80 ரூபாய் கொடுக்கணும். இதுதான் இந்த கேடுகட்ட மோடி அரசினுடைய சாதனை. ஆகவே இதையெல்லாம் மக்கள் விவாத பொருளாக ஆக்கணும். மக்கள் இவற்றையெல்லாம் விவாதிப்பதை விட்டு அவர்கள் வீடு பேப்பர் ஆட்டி காட்டினா என்னமோ கையில வச்சுனால அது பூரா பொய் புழுகுவதற்கு ஒரு கட்சி இந்த நாட்டில் இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. பொய் புழுகுவதற்காக ஒரு பிரதமர் இருக்கிறார் என்றால் அது இந்த மோடி. பொய் புழுகுவதற்காகவே ஒரு அமைச்சர் அந்த நிர்மலா சீதாராமன். இவர்கள் வாயை திறந்தாலே பொய் அருவருப்பாக இருக்கிறது. அவர்கள் பேசுவதை கேட்டால் 10 ஆண்டு காலமாக நீங்கள் சாதித்து கிழித்தது என்ன உங்கள் ஆட்சியின் மூலமாக? பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு ஊழல், பிரதம மந்திரி மருத்துவ காப்பீட்டு ஊழல், ரஃபேல் ஊழல், ஹிடன்பர்க் அறிக்கை வெளியிட்ட பங்குச்சந்தை, அதானியினுடைய பங்குச்சந்தை ஊழல், நிதின் கட்கரியின் நெடுஞ்சாலைத்துறை ஊழல், இப்படி ஊழலோ ஊழல் ஊழலோ ஊழல் என்று ஏலம் போடக்கூடிய வகையிலே ஒரு ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். இது அத்தனைக்கும் காரணம்